தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது. பாசிச பாஜக கட்சியுடன் கூட்டணி வைத்ததற்காக மாபெரும் தோல்வி அடைவார்கள். அண்ணாமலை எடப்பாடியை பற்றி மிகவும் தரம் குறைவாக பேசினார். இருந்தும் அவரோடே கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று தவேக இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா அதிமுக 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கும் மேலே உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்குது. அதை ஒரு புதுசாக வந்த ஒரு கட்சி தோக்கடிச்சிடும், அந்த கட்சியவே அழிச்சிடும் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது மக்களிடையே கொஞ்சம் பரபரப்பை தான் ஏற்படுத்தும், சர்ச்சையை தான் உருவாக்கும். இதை அவர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி பேச்சால் தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர் உருவாகுது. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும், சீமான் அவர்களையும், திமுக அவர்களையும், அதிமுக அவர்களையும் எல்லாரையும் இந்த மாதிரி தரம் குறைவாக பேசிட்டா யாரு தான் ஓட்டு போடுவாங்க? பொதுமக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல புது கட்சியை ஆதரிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். யோசிக்க டைம் கொடுக்காமையே விமர்சனத்துக்கே டைம் கொடுத்தா மக்கள் குழப்பத்தில் பழைய ஆளுங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.